நாம நல்லவங்களா இருக்க போய் தான் கடவுள் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பாம இந்த அளவுல காப்பாத்திருக்காரு. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நந்தினி விஷயத்துல வேற ஒரு வழி கிடைக்காமலா போயிடும். கிடைக்கும், பார்க்கலாம். நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ போய் உங்க அம்மாவை பாப்ப. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும். போடா போ. சுவாமிஜி, போ. நீ ஆசிரமத்துக்கு செய்யற உதவி பத்தி சொன்ன உடனே எனக்கும் ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசை வந்துச்சு. அதான் என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ யாரு? என் மனைவி. உனக்காக நான் உதவி செய்ய. என் பொண்டாட்டி மாதிரி எங்க அம்மாவை பாத்துக்கிற. உனக்காக நீ செய்ய நினைக்கிற உதவியை செய்ய எனக்கு உரிமை இல்லையா? அது சரி, இப்ப வீட்டு நிர்வாகம், லாக்கர் சாவி எல்லாமே என்கிட்ட இருக்கு. அது எப்படி நீங்க 18,000 ரூபாய் பணத்தை கொடுத்தீங்க? இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் எதையும் உன்கிட்ட மறைக்க மாட்டேன். பணம் எப்படி வந்துச்சுன்னு நான் நேரம் வரும்போது சொல்றேன். சரியா? ஓகே, நான் கிளம்புறேன். உன்னை அவர் தான் பொண்டாட்டின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறல்ல? அது நிஜமா நடக்கணும்ல? சுவாமிஜி வெற்றியை பத்தி பெருமையா சொன்னப்போ வெற்றியை எவ்வளவு ஏக்கத்தோடு நீ பார்த்த, அத நானும் பார்த்தேன். கோவில் நகை விஷயத்துல இவள மாட்டி விடலான்னு பார்த்தா வெற்றி அதை கெடுத்துட்டான். இன்னும் எத்தனை நாள் தான் சாவி கொத்துக்காக நல்லவ மாதிரி நடிக்கிறது? இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். லக்ஷ்மிய பத்தின ரகசியம்னு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல இருந்த டிவிடிய போட்டு பார்த்தா இப்படிதான் இருக்க வேணும் பொம்பளைன்னு பாட்டு வருது. ஒருவேளை அந்த பாட்டுல இருக்கிற மாதிரி நடந்துக்கிறதுனாலதான் லக்ஷ்மிக்கு நல்ல பேர் கிடைக்குதா? இருக்காது. வேற ஏதோ ஒரு விஷயத்த லக்ஷ்மி மறைக்கிறா. லெட்டர் சென்னையில இருந்து வந்திருக்கு. ஆனா இந்த லக்ஷ்மி அவளோட ஊரு கோயம்புத்தூர் பக்கத்துல எங்கேயோ சொன்னாலே. இந்த செல்போனை வச்சுக்கிட்டு சென்னையில இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுவோம். அதை கேட்டு எப்படியும் தான் ரகசியத்தை மறைக்கிறதுக்கு இவ முயற்சி பண்ணுவா. அப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதா. இப்ப நல்ல சிக்னல் வருது. இப்ப பேசுங்க. யாருங்க? சென்னையில இருந்தா? என்னது? சென்னையில இருந்தா பேசுறீங்க? ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னது? புரியல, என்ன சொன்னீங்க? ஓ, இந்த வீட்டு மருமகளா? ஆமா, நான் தான். யாரு? ஆமா,
அவங்க பேர் லக்ஷ்மி தான். ஆமா, வெற்றி அவங்க வீட்டுக்காரு. என்னது ரகசியமா? அப்படி என்னங்க லக்ஷ்மியை பத்தின ரகசியம் சொல்ல போறீங்க? அப்படியா? என்னது? ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. நீங்க சொல்றது உண்மையா? பயந்துதான் லக்ஷ்மி உள்ள போறா. சோ வந்த லெட்டர் உண்மை. பாதி கிணறு தாண்டியாச்சு, மீதிய ஈஸியா தாண்டி அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிடணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்க. லக்ஷ்மி அப்படிப்பட்டவ இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடுவா. நான் அவள அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறோம். அவ என்கிட்ட சொல்லட்டும், அதுக்கப்புறமா நீங்க சொல்றத நான் நம்புறேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. என்ன லக்ஷ்மி? அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா. என் வீட்டுக்காரர் வெற்றியோட போனு வேலை செய்யல. தங்கவேல் மாமா தான் இந்த போனோட பேட்டரி எடுத்து கொடுத்து அந்த போன்ல போட்டு பாரு வேலை செய்யும்னு கொடுத்தாரு. இங்க இருக்குக்கா இதோட பேட்டரி. இந்த போன்ல இப்ப பேட்டரி இல்ல. அக்கா பேட்டரி இல்லாமலே போன் வேலை செய்யுமா? இந்த பேட்டரிய போட்டுட்டு அப்புறம் பேசுங்க. ஓகே? உன்னால பல்பு வாங்குன பட போச்சே. இப்ப எதுக்கு கதிர் இந்த பாட்டு பாடிட்டு போறான்? யாருக்காக பாடுறான்? ஏங்கா எனக்கா இல்ல உங்களுக்கா? அப்புறம் தெரியாம இந்த பேட்டரிய மாமா கொடுத்துட்டாரு, மன்னிச்சுக்கோங்க. அக்கா இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி ரகசியமாலாம் பேசும்போது ஹால்ல எல்லாம் பேசக்கூடாது. ஒதுக்குப்புறமா தனியா நின்னு பேசணும். ஓகேவா? இப்ப நான் எதுக்கு உங்களை எல்லாம் வரவழைச்சிருக்கேன் தெரியுமா? நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுப்பா. பொதுவா விடிகால காண்ற கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் நான் காலையில 5 மணிக்கு கனவு கண்டேன்னா அது கட்டாயம் பழிக்காம இருந்ததே இல்ல. அப்படி என்னப்பா கனவு கண்டீங்க? சீக்கிரமா சொல்லுங்கப்பா. சொல்றேன். சாவி கொத்து எடுத்து நம்ம கையில குடுக்கற மாதிரி கனவு கண்டிருப்பாரோ? அப்பா அப்படி என்ன தப்பா கனவு கண்டீங்க? சொல்லுங்கப்பா. சொல்றேன்ப்பா. இன்னைக்கு நான் காலையில கண்ட கனவுல லட்சுமிக்கும் வெற்றிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு கண்டேன். அந்த குழந்தை பாக்குறதுக்கு அப்படியே நம்ம தங்க மாதிரி இருந்துச்சுடா. ஆமா வள்ளியம்மா, அப்படியே நம்ம தங்க மாதிரி இருந்துச்சுமா.
நான் ஏற்கனவே இதை பத்தி வள்ளியம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த நினைப்புலயே படுத்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அப்படி ஒரு கனவு வந்து இருந்திருக்குது. இப்பது நடக்குமா நடக்காதான்னு தான் தெரியல. ஏன்பா நடக்காது? தங்கம் லட்சுமிக்கு தான் குழந்தைய வந்து பிறப்பா. தங்கவேலு, உன் வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டேன்டா. கனவுல கூட எனக்கு குழந்தை பிறக்கும்னு நினைக்க மாட்டீங்களா? மாமா, அந்த கனவுல நான் வந்தனா? நீ எப்ப என் நல்ல மருமகளா மாறிட்டியோ அப்ப இருந்தே எப்பவுமே நீ என் மனசுலயே இடம் பிடிச்சிட்டம்மா. இத சொல்லியே என் வாயை அடைச்சிருங்க மாமனாரே. வெற்றி, லட்சுமி, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. இன்னும் குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம டாக்டர் சாந்தி கிட்ட நான் பேசினேன். நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. மறக்காம போ. என்னாச்சு? எதுக்காக இன்னும் இங்க நிக்கிறீங்க? அப்பா சொன்னதை கேட்டீங்களா? போங்க, போய் முதல்ல டாக்டரை பாருங்க. போமா. இது போறோம் மாமா. தேனு, என்ன தேனு? அப்பா சொன்ன மாதிரியே நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும்னு யோசிக்கிறியா? ஆமாமா, நிச்சயமா நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும். நமக்கு பையன், லட்சுமிக்கு வெற்றிக்கும் தங்கம். உங்கள போங்க. இத சொன்ன உடனே என்னம்மா வெக்கப்பட்டுட்டு ஓடுற பாத்தியா? அண்ணே 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 அண்ணே, என்னடா? உங்க ஆசை நிறைவேற ஒரு மந்திரம் இருக்கு, சொல்லி தரட்டா? மந்திரம் இருக்கா? சொல்லு 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 சொல்லு, உடனே சொல்றா. அண்ணே, நீங்க தினமும் சாமிக்கு முன்னாடி ஓம் ஓம்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அது மாதிரி இனிமே அண்ணிக்கிட்ட, அதாவது உங்க பொண்டாட்டி கிட்ட, ஓகேவா, அவங்க எது சொன்னாலும் ஆம் ஆம் ஆம்னு சொல்லுங்க. என்ன சரியா? எல்லாம் நல்லதே நடக்கும். ஆம் ஆம். என்னடா தேன்மொழி என் கூடவே இருக்கிறதா இருந்தா அந்த பல்ட்டி அடிக்க கூட நான் தயாரா இருக்கேன். தேனு, ஆம் ஆம் ஆம். இதோ இப்பவே போய் சொல்றேன். தேனு, நமக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசையில 11 மணிக்கு மாமா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. இப்ப என்னங்க பண்றது? அவங்க கிட்ட நமக்கு கல்யாணம் ஆகலங்கிற உண்மையை சொல்லிடுவோம். என்னங்க, மாமா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிற டாக்டர் யாரு? சாந்தி. அவங்க மாமாக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க வேற. அவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்களே. ஆமா இல்ல, ஏற்கனவே உனக்கு அடிபட்டப்போ புருஷன் தான் பொண்டாட்டிய பாத்துக்கணும்னு அட்வைஸ் மழையெல்லாம் பொழிஞ்சாங்க. இப்போ எதுக்கு நாமளே டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லணும்? எதுவுமே சொல்லாம சும்மா பாத்துட்டு வந்துருவோம். ஐயோ, செக் பண்ணும்போது நான் கன்னி பொண்ணுங்கிறத தெரிஞ்சுக்குவாங்களே. அப்போ வேற வழியே இல்ல. சரி, சாட்சிக்காரன் கால விழறத விட சண்டைக்காரன் கால விழ வேண்டியதுதான். புரியல. சுத்தி வளைச்சு நாம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலங்கிற விஷயத்த அப்பா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நானே அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா? அப்படி சொன்னா நான் இந்த வீட்டை விட்டு
நீ இந்த வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுற லக்ஷ்மி, அது எனக்கு புரியுது. இப்ப நான் உன்னை போக சொன்னா கூட இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்ட. ஏன்னா எங்க அப்பாவும் உனக்கு பிடிச்சிருக்கு, எங்க அம்மாவை, தங்கவேல் அண்ணனை, கதிர, மொத்தத்துல இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உனக்கு பிடிச்சிருக்கு. சரி, இத்தனை நாள் சமாளிச்சிட்டோம். நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். என்ன நந்தினி அப்படி பாக்குற? எல்லாத்தையும் சொன்னா என் மேல பிரியம் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலான்னு எதிர்பார்த்தல. என் வாழ்க்கையில நான் இப்ப புலம்புன மாதிரி எப்பவுமே புலம்புனதில்ல. தப்போ சரியோ மனசுல பட்டதை உடனே செஞ்சிருவேன். இங்க லக்ஷ்மியா நான் நடிக்க வந்தது கூட வெற்றி என்கிட்ட உதவியா கேட்டதுனால தான் நான் வந்தேன். ஆனா என் நடிப்ப மாமா உண்மைன்னு நம்புறாரு. நான் போய் பேச மாட்டேன்னு என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. நம்புறவங்க முன்னால போலியா நடிக்கிறதுனால என் மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியே வந்துருச்சு. சரி, உண்மையை சொல்லலான்னு பார்த்தா அத்தையை குணப்படுத்தாம இந்த வீட்டை விட்டு போக மனசு வரல. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். बुहिरण्याये बुगु अस्तिकाये बुदाद बुराये இந்த பிரசாதம் உன் மனசுல உள்ளது சாமி கிட்ட கொட்டி தீத்துட்டியா? இனிமே எதை நினைச்சும் கவலைப்படாம நிம்மதியா இரு. வா போலாம். என்னங்க, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நம்ம விலகியே போயிடலாம். என்ன விலகி ஓட பாக்குறீங்க? பயமா? பாரா, வயிறு கொஞ்சம் பெருசாயிட்ட மாதிரி தெரியுது.